ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம். ரத்தத்தை நல்லா குட்டி குட்டியாக கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வடை சட்டியில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதனோட 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரத்தத்தையும் அதுலேயே ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டே வரும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரும். அதை கலர தண்ணி கொஞ்சமாக இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. தண்ணி நல்லா வற்றுனதும் நம்ம தேங்காய் தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா உப்பு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்துலேயே உப்பு இருக்குது. இங்கே கடையில் வாங்கும் போது அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இங்கே உப்பு சேர்க்கலன்னு சொல்லிடுவாங்க. பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் தயாராகிடுச்சு. துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.